முத யாரையும் பற்றி என்ன காரணத்தினாலையும் குறை சொல்கிறத நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படியோ, யாரையும் பற்றி போராமப்படுறது, அவங்கள பற்றி இவ்வளோ நகை வச்சுருக்கா, இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கா, இவ்வளோ சொத்து சோகத்துன்னு முதல் போராமப்படக்கூடாது. போராமை என்னன்னா, நம்மளே நம்ம விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம். அடுத்தவளை பற்றி போராமப்பட்டா நம்ம உடம்புக்கு நம்ம விஷத்தை கொடுக்கறதுக்கு சமம். கடவுள் படைச்சிருக்கேன், யாருக்கு என்ன பிராப்தமோ அதை கடவுள் கொடுத்துட்டேன். உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த வேலை. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவர்கள் கொடுத்த வேலையத்தை அவங்க செய்ய முடியும். இப்போ டாக்டர், அவரை போய் உழுவ சொல்ல முடியுமா? நீ டாக்டர் ஐயா வந்து உழுது நாற்று நட்டு விடு அப்படின்னா நட முடியுமா? அதே உழுதுகிட்டு இருக்கேன போய் நீ ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? நம்ம வாங்கி வந்த வரோம், போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுவிட்டு டாக்டரை போய் உழுக சொல்லவும் உழுதவரை குட்டியாந்து ஹாஸ்பிட்டல் பண்ணிவிட்டியா அப்படின்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. என்ன வர வாங்கி வந்தோமோ அதுவே. இன்றைக்கி தாய் எனக்கு வந்து எல்லோரும் போயிட்டையும் போனாங்க, இல்லைன்னு சொல்ல. நத்தத்து மாரியாத்தாட்ட இன்றைக்கி லட்சக்கணக்கில் கும்மீராக எல்லாட்டையும் ஆத்தா வரலை. யார்கிட்ட போகணுன்னு அவள் யோசிச்சிருக்கா. அந்த பிராப்தம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சோமோ, இந்த தாய் என்கிட்ட வந்து இன்றைக்கி உட்காந்து பேசிட்டு அவள் என்கிட்ட குறி சொன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி கதை அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கதை அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்து சொல்லுது. இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும், இதே வாழ்க்கை சொல்லுத்தா, எல்லாருக்கும் சொல்லுத்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பைரவி மாதிரி நம்மளும் வரணும்னா எப்படி வர முடியும்? எல்லோரும் வர முடியாது. பைரவி மாதிரி எப்படி வர முடியும்? வர முடியாது. நான் இந்த தாயிட்ட போயிட்டு 11 வயசில் இந்த கோயிலுக்கு போக மாட்டேனான்னு நினச்சவன் 11 வயசில் நினச்சி. ஆனால் இன்றைக்கி வந்து என் ஊரே அறிந்தேன், என்னை கட்டி கொடுத்த ஊரே அறிந்தேன். நான் உள்ளத்தில் நினச்சதுனால இந்த அம்மா எப்படி இருக்கும், எங்கள் அண்ணன் சொல்லுவோம், இந்த திருவிழா அப்படி இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். சரி நம்மளாம் போக மாட்டோம்மா, இந்த அம்மா பார்க்க மாட்டோம்மா, இந்த அம்மா எப்படி இருக்கும். 11 வயசில் நினச்சதுனால இந்த தாய் இந்த அம்மாள்கிட்ட குடிக்கொண்டா. நான் என்ன போய் கோயிலில் கேட்பினா, அம்மா இந்த 7 மக கூட வான்குட்டி. நான் எதுவும் கேட்கல, காசு கேட்கல, பணம் கேட்கல, சொத்தை கேட்கல, சோத்தை கேட்கல, எதையுமே கேட்கல. அவள் கும்பிட்டு வர்றப்ப தாயி இந்த 7 மக கூட வான்குட்டி. நான் கேட்டதை அவள் பார்த்தா. எல்லாரும் என்னென்னமோ அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த மக கூட வாமாண்டனே கூப்பிட்றான்னு கேட்டான். நைட்டு 9 மணி ஆனது. தூங்குறப்ப யாருமே கஷ்டத்தையும் சொல்லி புலம்பிருப்பீங்க. அத்தா நீ சாப்பிட்டியாத்தா, என்னத்தா பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி வந்த உன் பக்தர்களுக்கு நீ என்ன நல்லது செஞ்ச, என்ன அவங்கள்ட்ட கேட்டாங்க. அவள்கிட்ட நீ வந்து உன்னை தேடி வந்துட்டாங்க தாயா, நீ அவள் எல்லாருக்கும் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். உன்னை அம்மான்னு கூப்பிட்டாகல்ல, தீர்த்து வைத்தான்னு சொல்லி. இதத்தே அம்மாட்ட நான் நைட் ஆனது பேச ஆரம்பித்தேன். திருப்பி அவளே பேச ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்டில் வெற்றிவேல் மாலை ஆடுறதை நீங்கள் எல்லாருமே கண்ணால் பார்க்குறீங்க. என்கிட்ட பேசிகிட்டு இருந்த தாய் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் உண்மைன்னு சொல்லுது. இந்த மகள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை. நீங்களே பாருங்கள், என்னுடைய குரல் கேட்க கேட்க அது எவ்வளோ ஸ்பீடு ஆடுது. நேற்று எங்கள் அப்பா வந்தார், எங்கள் அப்பா இத்தனை நாள் பார்த்ததில்ல. யதார்த்தமாக எங்கள் அப்பா வந்து உட்காந்துருந்தார்.
நான் எங்கள் அப்பாட்ட அப்பா உள்ள வாங்க பண்ணிட்டேன். எங்கள் அப்பா இந்த வரிப்பான்ட்டு வந்தார். அப்பா இந்த மாலையை பார்த்துக்கங்கப்பா, இப்போ இந்த மக பேச ஆரம்பிச்சது இந்த மாலை எப்படி ஆடுதுன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நின்றுபடியே பார்த்துட்டு இருந்தாரு. அத்தா இந்த மகக்கிட்டத்தே இந்த தாய் நான் இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லுத்தா. அது சொல்ல சொல்ல அடிச்சு எங்கள் அப்பாவே மெய் சிலுத்து போயிட்டார். எங்கள் அப்பானாலேயே அதை சீரணிக்க முடியலை. நான் பேச பேச அந்த மாலை ஆடுறத அப்படியே கண்கொண்டு பார்க்குறாரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், மனசில் நிம்மதி. என்னன்னா நம்ம மகன் பேசுது, அப்போ நல்லா ஆடுதா, எங்கள் அப்பா பார்க்கட்டும், நீ நல்லா ஆடுதா, எங்கள் அப்பாட்ட சொல்லுத்தா அப்படி சொல்ல 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 வேகமாக ஆடுது. அது எங்கள் அப்பா அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு அவரால் பதிலே சொல்ல முடியாமல் இருந்தார். அதனால் எல்லாருமே யார் யாருக்கு என்ன பிராப்தமோ இந்த கலியுகத்தில் நம்ம வாங்கி வந்த வரம்னு நினைங்க. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க. இந்த ஜென்மத்தில் இந்த நட்டத்து மாறி தாயை எல்லாரும் கைப்பிடிங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா இந்த தாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி அம்மாவை கைப்பிடிங்க. படிப்படியாக உங்களுக்கு கஷ்டம்லாம் அப்படியே உங்களுக்கு மழையாக தெரியுற பனி போல் மாறும். இது உண்மை. என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதனால் அம்மா அம்மான்னு கூப்பிடுங்க. இந்த தாய் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். அம்மா என்னம்மா இன்னும் தீர்த்து வைக்கலேன்னு கேட்காதீங்க. தீர்த்து வைப்பான்னு நம்புங்க. ஒரே மனசாக ஒருநிலைப்படுங்க. தெய்வத்தை நினச்சது உள்ளத்தில் உடனே அள்ளி கொடுத்தாத்தே தெய்வம்னு நினைக்காதீங்க. உங்களையும் பார்ப்பா அந்த ஆத்தா. என்ன இந்த பிள்ளைக்கு நல்லது செஞ்சால் இந்த பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினைப்பா. அதனால் இந்த தாயை மன உருகி உள்ள உருகி கூப்பிடுங்க. இந்த தாய் என்கிட்ட எப்படியா வந்தாலோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்தையும் வரும். அம்மா இந்த இடத்துக்கு வந்த எல்லாத்துக்குமே இந்த அம்மாவை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த தாயை கும்பிட்ற பாக்கியத்தை 7 ஜென்மத்துக்கு எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தான்னு வேண்டிக்கங்க. இனிமேல் எல்லார் வீட்லேயும் இந்த தாயாக இருப்பாள். சரியா? சந்தோஷமாக எல்லோரும் கும்பிடுங்க. சரியா?